உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க நல்லதை தான் பேசுவீங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை தான் நீங்க பேசுவீங்கன்னு சொல்லி நான் நம்பி வந்திருக்கிறேன். இந்த நாளில் எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் என்னை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீங்க என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புறீங்களோ அதை மாத்திரம் செய்யுங்க ஆண்டவரே. அதை நான் விளங்கிக் கொள்வதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு என்னுடைய இந்த சின்ன மூளைக்கு, இந்த சின்ன அறிவுக்கு இந்த நாளில் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மண்ணுக்கும் சாம்பலுக்கும் வெகுவாய் என்னை நான் கீழே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பிரயோஜனமில்லாத இந்த அடிமையை கர்த்தர் இம்மட்டுமாக நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இன்னும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்னும் தேவ சமாதானத்தோடு கூட சீக்கிரமாய் நம்முடைய சன்னிதானத்தில் அழைத்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிங்க இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 33வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 917வது பக்கம். எரேமியாவின் புஸ்தகம் 31, 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தை ஆண்டவர் உணர்த்துவிக்கும் மாதம். நம்மை ஆண்டவர் உணர்வுக்குள்ளாக நடத்த போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உணர்வுக்குள்ளாக நடத்தி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த மாதத்தினுடைய 3வது ஆராதனை தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதல் வாரம் நாம பார்த்தோம், ஆண்டவர் ஏன் இருதயத்திலே எழுதுகிறார், அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை ஏன் அவர் இருதயத்திலே எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். முதல்ல ஆண்டவர் என்ன பண்ணாரு, மோசேக்கு கற்பலகையில் எழுதி கொடுத்தார் இல்லையா. கல்லில் எழுதுனா ஸ்ட்ராங்கா இருக்கும், கல்வெட்டு அப்படின்னு சொல்றாங்க, அதனால கல்லில் எழுதுனா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி கல்லில் எழுதி கொடுத்தார். ஆனா என்னாச்சு, கடைசியில் மோசே டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டார், கல்லை உடைச்சிட்டார். திரும்ப எழுதி கொடுத்தார். ஆனா அது நிலைக்கல, அது பிரயோஜனமா இல்லை. அடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, ராஜாவுடைய அரண்மனையில சாந்து பூசப்பட்ட சுவரிலே, அதாவது நேபுகாத் நேச்சாருக்கு அப்புறம் பெல்ஷாத்சாருடைய அந்த அரண்மனை சுவரில் போய் என்ன பண்றார், தன்னுடைய சொந்த கையினாலேயே எழுதுகிறார். என்ன நினைக்கிறாரு, ஓ பெரிய ராஜா, பேரரசு, உலகத்தையே கைக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய வல்லரசுடைய அரண்மனை சுவர், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ராஜாவும் ஸ்ட்ராங்கு, ராஜ்யமும் ஸ்ட்ராங்கு, அவருடைய அரண்மனையும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளவு கடினமான அந்த சுவத்தில் எழுதுனா ஒருவேளை ஜனங்க பயப்படுவாங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவரால் அனுப்பப்பட்ட அந்த கையிருப்பு. ஒருவேளை கிராபிக்ஸ் எழுதியிருக்கோன்னு சொல்லி யாரும் ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிற அவரால் அனுப்பப்பட்ட அந்த கையிருப்பு ராஜாவுடைய அரண்மனை சுவற்றில் எழுதிட்டு. அப்படி இருந்தும் யாரும் என்ன பண்ணல, பயப்படல. காலம் போக போக அப்படியே மறந்துட்டாங்க. அப்ப கல்லை விட கடினமானது எது, ஸ்ட்ராங்கானது எது? ராஜாவுடைய அரண்மனை சுவரை காட்டிலும் கடினமானது, ஸ்ட்ராங்கானது எது அப்படின்னு பார்த்தாரு. எது கடினமானது? மனுஷனுடைய இருதயம். மனுஷனுடைய இருதயம் தான் ரொம்ப கடினமானது, யாராலையும் மாற்ற முடியாது. தண்ணியில போட்டு முக்குனால என்ன ஆகாது, மாற்ற முடியாது. அப்ப அப்படிப்பட்ட கடினமான இருதயத்தை நம்ம மாற்றி நம்முடைய சித்தத்தை, நம்முடைய விருப்பத்தை அதுல எழுதுனா அதுதான் நிலைக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய கடினமான இருதயத்தை மாற்றி அதுல என்னுடைய வார்த்தையை நான் எழுதிட்டேன்னா அவன் 4 பேருக்கு போய் சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் 4 பேர் போய் சொல்லுவாங்க. இப்படித்தான் என்னுடைய அன்பு பரவும் என்று சொல்லி அவர் நினைத்து மனுஷனுடைய இருதயத்திலே அவர் எழுதுகிறார். உள்ளங்கையில் எழுதல, நெத்தியில் எழுதல, தோள்பட்டையில் எழுதல, எதில் எழுதுறார்? இருதயத்திலே எழுதுகிறார். அதான் ஸ்ட்ராங்கானது.
அப்படின்னு சொல்லி அவர் எழுது. அது முதல் வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். 2வது வாரத்தில் என்ன பார்த்தோம்? என்ன எழுதுகிறார், சப்ஜெக்ட் என்ன. ஒரு மெயில் போட்டால் என்ன பண்றோம், ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? சப்ஜெக்ட் இல்லாம பேச முடியாது. சப்ஜெக்ட் இல்லாம எதுவும் பேசினா அது நிக்காது. அப்ப இருதயத்திலே எதை எழுதுகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை நான் எழுதுகிறேன். என்னுடைய நியாயப்பிரமாணம், என்னுடைய சட்டம். பிரமாணம் என்றால் என்ன? சட்டம், லா, விதி. இது நீ கடைபிடிச்சுதான் ஆகணும், தலை விதி, வேற வழியே கிடையாது. நான் உள்ளத்துல எழுதிட்டேன், உன் இருதயத்துல எழுதிட்டேன், அதை நீ கடைபிடிச்சு தான் ஆகணும். அது அன்பினாலே, அதுக்கு பேரு அன்பினாலே உபதேச சட்டம். நம்முடைய சட்டம் என்னது? ஒன் வே, நோ என்ட்ரி, அது இதுன்னு என்னமோ இருக்கு. நாளாக நாளாக அது என்ன பண்றாங்க? சட்ட திருத்தங்களை செய்யணும். அது பேர் அமெண்ட்மெண்ட். அம்பேத்கர் சட்டம் திருத்தினதுக்கு அப்புறம் அது எத்தனையோ அமெண்ட்மெண்ட் ஆகி வந்துருச்சு பார்லிமெண்ட்ல. அப்ப ஆண்டவர் எந்த திருத்தமும் செய்யாத ஒரு நிலையான உறுதியான ஒரு அன்பை நம்முடைய உள்ளத்துல எழுதுகிறார். அது அவருடைய பிரமாணம், அது அன்பின் பிரமாணம். அதுக்கு பேரு ஆவியின் பிரமாணம். நம்ம மாம்சத்துல ஒரு பிளான் பண்ணிருப்போம், இதை செய்யலாம், இப்படி பண்ணலாம், இந்த வயசுல வேலைக்கு போகலாம், இந்த வயசுல வீடு கட்டலாம், இந்த வயசுல கார் வாங்கலாம், இந்த வயசுல கல்யாணம் பண்ணலாம், இப்படி நிறைய திட்டம் நம்முடைய உள்ளத்துல வச்சிருப்போம். அதை எல்லாம் மாற்றி அவருடைய பிளான், அவருடைய திட்டம், அதான் ஆவியின் பிரமாணம். மாம்சத்தின் பிரமாணம் அப்படின்னா நாம நினைக்கிறது, ஆவியின் பிரமாணம்னா அவர் நினைக்கிறது. அல்ல, அவர் ஆவியான தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் நினைக்கிறார், அதை ஆவியின் பிரமாணமாக, ஸ்பிரிச்சுவல் லாவாக நம்முடைய இருதயத்தில் எழுதுகிறார். அது என்னென்ன அப்படின்னு போன வாரத்தில் பார்த்தோம். இன்றைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, என்னுடைய நியாயப்பிரமாணம் இருதயத்திலே எழுதி, நடுவில் அங்க பாருங்க, அங்க இருக்கு, போர்டில் இருக்கு அந்த வசனம், நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. அப்ப இருதயத்திலே எழுதி என் நியாயப்பிரமாணம், அதுக்கு நடுவில் என்ன இருக்கு? உள்ளத்திலே. அல்லேலூயா. அப்ப எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு? ஏதோ உள்ள வைக்கிறார். உள்ள வச்சிட்டு தான் என்ன பண்றாரு? எழுதுறாரு. லாக்கர்ல போய் இந்த நகையெல்லாம் வைக்கிற மாதிரி, டாக்குமெண்ட், வீடு, நிலம், பத்திரம் எல்லாத்தையும் போய் லாக்கர்ல வைக்கிற மாதிரி நம்முடைய உள்ளத்துல ஏதோ வைக்கிறார். உள்ளத்திலே வைத்து. உள்ளத்திலே வைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க. நீங்களாம் கொஞ்சம் பேசினாதான் நல்லா இருக்கும், இல்லாட்டி அப்படியே காத்து அடிக்கும், அப்படியே தூக்கம், அப்படியே சோக்கும். உள்ளத்திலே வைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க பிரதர், ஏதோ சொல்ல வந்தீங்களே. உள்ளத்திலே வைத்து. வாத்தியார் பாடம் எடுக்கிறார். எல்லாரும் காலேஜ் போயிருக்கிறீங்க, ஸ்கூல் போயிருக்கீங்க, ஒரு வாத்தியாரே இங்க இருக்கிறார் நம்ம முன்னாடி. பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஏய், மனசுல பதிச்சா? நான் சொன்னது புரிஞ்சுச்சா? புரியலன்னா சொல்லு, திரும்ப ஒரு தடவை சொல்லித்தாரேன். உள்ளத்திலே வைத்து என்றால் புரிய வைக்கிறது, உங்களுக்கு விளங்க பண்ணுகிறது, உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறது, அதனுடைய அர்த்தத்தை. ஏதோ வந்தாரு, இருதயத்தை எழுதினார், போனார், இருந்த மாதிரி கூடாது இல்ல. அப்ப எந்த பாடம்னால அதை புரிஞ்சு படிச்சாதான் மனசுல நிக்கும். இன்னைக்கு மத்தியானம் என் பொண்ணுக்கு பரீட்சை, விடிய விடிய படிச்சுட்டே இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உள்ளத்துல பதிந்தது என்று சொல்லி தெரியாது. அது போய் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து அதை ஆன்சர் எழுதும், அதை டெலிவரி பண்ணும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு பதிந்து இருக்கிறது. அப்ப அவருடைய நியாயப்பிரமாணத்தை இருதயத்திலே எழுதுவதற்கு முன்பாக அதை சொல்லி கொடுத்து, அதை விளங்க பண்ணி, அதை புரிய வைத்து, உங்கள் உள்ளத்திலே அதை ரிஜிஸ்டர் பண்றார். பத்திரம் பதிஞ்சிட்டீங்களா அப்படி கேட்கிறோம்ல. உள்ளத்திலே வைத்து, பதிய வைத்து, அதுக்கப்புறம் எழுதுற. முதல்ல பாடம் எடுக்கிறார், சொல்லி கொடுக்கிறார், அதுக்கப்புறம் தான் என்ன பண்றார்? இருதயத்திலே எழுதுகிறார். அப்ப அவர் உள்ளத்திலே வைக்கிற அந்த விளக்கி சொல்லுகிற காரியத்தை இந்த நாளில நாம் பார்த்து ஜெபித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. வாசிங்க, ரோமருக்கு எழுதின, அதாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறாங்க. எத்தனையோ ஞானிகள், விஞ்ஞானிகள், மேதைகள், நெறியாளர்கள், படிப்பு மேதை, அரசியல்வாதி, தலைவர்கள், ஆன்மீகவாதிகள், சொற்பொழிவு ஆற்ற எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும், ஒரு இம்பாக்ட். அவங்களுடைய வாழ்க்கை நம்முடைய இருதயத்துல எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு, அதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்துறோம் அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்ப இயேசு இந்த பூமியில பிறந்தார். உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும்ல. எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க, எத்தனையோ பேர் மரித்தாங்க.
எத்தனையோ வீரர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஒலிம்பிக்ல ஜெயித்தவங்க, கை கால் இல்லாதவங்க, எவ்வளவோ பலவீனத்தின் மத்தியிலும் சாதனை படைத்த எத்தனையோ சாதனையாளர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு என்னது? ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு தீப்பொறியை போல, ஒரு நெருப்பை போல நம்முடைய வாழ்க்கையை பத்த வைக்கும். அப்ப அவங்களுடைய வாழ்க்கைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? அவங்கள மாதிரிதான் இவரும் பிறந்தார், மனுஷனா வந்தார், பூமியில வந்தார், 33 வருஷம் பிசிக்கலாக நம்மை போலவே வாழ்ந்தார். நரற்படும் வேதனை எல்லாவற்றையும் அவர் பட்டார். நமக்கு என்ன கஷ்டமோ, நமக்கு எப்படி தூக்கம் வருதோ, நமக்கு எப்படி பசிக்குதோ, நமக்கு எப்படி கண்ணீர் வருதோ, நமக்கு எப்படி சந்தோஷம் வருதோ, எல்லாவற்றையும் அவர் கடவுளாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் அவர் நம்மை போலவே பிள்ளைகள் மாம்சத்திற்குரியவர்களாக இருந்தபடியினாலே அவரும் மாம்சத்திலும் ஆவியிலும் பிறந்தார். அப்போ அவருக்கும் நமக்கு மற்ற நெறியாளர் எத்தனையோ வாழ்ந்த பெரிய மேதைகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் ஞானிகளுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கைக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? அவங்களும் நம்முடைய உள்ளத்துல பதிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? அப்ப நம்ம இப்பதான் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறோம். இயேசுவை அறிவதற்கு நம்ம உலகத்தினுடைய பெரிய பெரிய காரியங்களை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிருப்போம். அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க, அதை தான் நம்முடைய உள்ளத்துல இன்னைக்கு நாம பதிய வைக்க போறோம். வாசிங்க ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7-8 வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 212வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 212, ரோமர் 5:7-8. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். மற்றவங்களுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, யாருமே நமக்காக உயிரை கொடுக்கல. நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். ஆனால் நாம் பாவிகளா இருக்கையில், நாம் மோசமானவனாக, அசிங்கமானவனாக, கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்காக யார் மரிக்க முடியும்? தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க, போ நீ எக்கேடு கேட்டாலும் போ, வீட்டை விட்டு போ, நீ எல்லாம் விளங்கவே மாட்ட. அவங்க நம்மளை விளங்க வைக்க மாட்டாங்க, தண்ணி தெளிச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்ததினாலே அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப இருதயத்திலே எழுதுவதற்கு முன்பாக நான் எதற்காக மரித்தேன், நான் எதற்காக உனக்காக ஜீவனை கொடுத்தேன் என்கிற அந்த அன்பை விளங்க பண்ணார் பாருங்க. அதை தான் உள்ளத்திலே வைத்து, ஒட்டுமொத்த கிறிஸ்துவத்தினுடைய ஒரே வார்த்தை என்னன்னா அன்பு. அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த முதுகெலும்பு, அந்த ஸ்பைனல் கார்டே கிறிஸ்துவத்தினுடைய அந்த அன்பினுடைய, அந்த ரட்சிப்பினுடைய, ஆலயத்தினுடைய, ஊழியத்தினுடைய, வேத புஸ்தகத்தினுடைய மைய கருத்தை என்ன அப்படின்னா அன்பு. அந்த அன்பு எல்லாரும் இருக்கு. காதலிக்கிறாங்க, தாய் பிள்ளைக்கு அன்பு கொடுக்குறாங்க, தகப்பன் பிள்ளைக்கு அன்பு கொடுக்குறாங்க, பிள்ளைகள் தாய் பெற்றோரை நேசிக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லா காட்டிலும் அன்பிற்கு இலக்கணம், தி கிராமர் ஆஃப் லவ் அப்படின்னு சொன்னாலே என்னது? சிலுவையின் அன்பு தான். ஏன் அப்படின்னா அந்த ஒரு வசனம் தான். நாம் பாவிகளா இருக்கையில், என்னை யாரும் கண்டுக்கிடாம இருக்கும்போது, என்னை எல்லாரும் ஒதுக்கி தள்ளும் போது, என்னை நானே ஒதுக்கி தள்ளு, எனக்கு என்னையே பிடிக்கல, அப்படிதான் இருந்தது என்னுடைய வாழ்க்கை. என்னையே எனக்கே பிடிக்கல, நான் பிடிக்காத நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னால் அதுல இருந்து விடுபட முடியல. அப்ப நான் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தபடினாலே அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார். அப்ப அதைத்தான் முதல்ல என்ன பண்றார்? உள்ளத்திலே வைக்கிற என்னுடைய அன்பை புரிந்து கொள். நான் யார், நான் யார் என்பதை முதல்ல தெரிந்து கொள். அந்த அன்பை நீ புரிந்து கொண்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எழுதுற பாடத்தை நீ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். நீ முதல்ல புரியல, உனக்கே அந்த அன்பு விளங்கல அப்படின்னா மற்றவங்களுக்கு நீ என்ன சொன்னாலும் அது ஏட்டு சுரக்காயா தான் இருக்கும். அது பலன் கொடுக்காது, அது பலன் அளிக்காது. அதனால அந்த அன்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றார்? அன்பை விளங்க பண்ணுகிறார். வாசிங்க நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 613, பழைய ஏற்பாட்டில் 613வது பக்கம், நெகேமியா 8:8. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அப்ப நெகேமியா, எஸ்ரா போன்ற வேத பாரகர் என்ன பண்றாங்க? ஆலயத்தின் மத்தியிலே வந்து
பின்மாற்றமாக விழுந்து போய் பாவத்திலும் அக்கிரமத்திலும் உளையான சேற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து என்ன, நியூஸ் வாசிக்கிற மாதிரி. நியூஸ் வாசிக்கிறவங்க பாருங்க, அழகா உச்சரிப்போட ஏற்ற இறக்கத்தோட அந்த அர்த்தத்தை புரிஞ்சு எங்க ஏத்தணும் எங்க இறக்கணும், சில சமயம் சிரிக்க கூட செய்வாங்க நியூஸ் வாசிக்கிறவங்க, பாத்தீங்களா? அதை லயிச்சு அதை உணர்வு பூர்வமாக தீர்க்கமாய் வாசித்து அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கு, அதற்கு அர்த்தம் சொல்லி, சும்மா வாசிட்டு போகல, அதுக்கு விளக்கம் சொல்லி அதை அர்த்தம் சொல்லி அப்புறம் வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அப்ப என்ன அர்த்தம்? நிறைய பேர் புரியல, திரும்ப சொல்லுங்கம்பாங்க. புரியுற வரைக்கும் விளங்குற வரைக்கும் அந்த சர்ச்சை விட்டு அவங்க வெளில போக முடியாது. இந்த ஆலயத்தை விட்டு நீங்க வெளியில போகும்போது ஒண்ணு நல்ல தீர்மானம் பண்ணிக்கணும், அவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ளாமல் இந்த இடத்தை விட்டு நான் போகக்கூடாது. நான் இந்த ஆலயத்திற்குள்ள, இந்த இடத்துல, இந்த மறைமலை நகர்ல, இந்த மருதிருவர் தெருவில், இந்த இடத்திற்கு, இந்த கட்டடத்திற்குள்ளாக வந்திருக்கிற நான் எதை பெற்றுக்கொண்டேனோ இல்லையோ, அற்புதம் நடந்ததோ இல்லையோ, இந்த எல்லையை விட்டு நான் தாண்டி வெளியே போகும் பொழுது அவருடைய அன்பை விளங்கின, அவருடைய அன்பை உறுதியாய் புரிந்து கொண்ட இயேசுவினுடைய அந்த நேசத்தை, அந்த சிலுவையின் அன்பை சரியாய் புரிந்து கொண்ட ஒரு மகளாக இந்த இடத்தை விட்டு போகணும். அதை மட்டும் ஒரு தீர்மானத்தோடு இந்த சத்தியத்தை கேளுங்க. அல்லேலூயா. அப்ப அவர்கள் தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 30-31. அப்போஸ்தலர் 8:30-31. புதிய ஏற்பாட்டுல 173. அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். பாருங்க, யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும். இப்போ அந்த சிஸ்டருக்கு பைபிள் இல்ல, அவங்க கொண்டு வரல, என்ன பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணா, என் பொண்ணு ஒரு பைபிள் எடுத்து கொடுக்குறான். இப்போ அவங்க பைபிளை பிரிக்கிறாங்க. அவங்களுக்கு புதிய ஏற்பாடு எங்க இருக்கும், பழைய ஏற்பாடு எங்க இருக்கும், அப்போஸ்தலர் எங்க இருக்கும், எரேமியா எங்க இருக்கும், எசேக்கியேல் எங்க இருக்கும், தெரியாது. தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு தான் முதல்ல அவங்க பார்க்குறேன். சரி, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பக்கம் சொல்றேன், பேஜ் நம்பர் சொல்றேன், அவங்க அதை எடுத்துடுறாங்க, அதை வாசிக்கிறாங்க. வாசிச்சு அவங்களுக்கு புரிஞ்சிருமா? எனக்கெல்லாம் முதல்ல ஒண்ணுமே புரியல. நான் மணிக்கணக்கா ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணுவேன், ஆனால் பைபிள் வாசிக்கணும்னா கசக்கும், ஒண்ணுமே புரியும். நம்ம படிச்சவங்க தான், காலேஜ் போயிருப்போம், எல்லாம் படிச்சிருப்போம், எல்லாமே தமிழ் நல்லா பேசக்கூடிய ஆள் தான், தமிழ்ல தான் இருக்கு. ஆனா அதை வாசித்து புரிந்து கொள்கிறது அவ்வளவு சாமானியம் இல்லை. நீங்க கல்கி, குமுதம், ஆனந்த விகடன் எல்லாம் படிச்சா புரியும், பள்ளிக்கூட பாடம் புரியும். ஆனா இந்த பாடம் இருக்கு பாருங்க, இது படிச்சா புரியாது. அப்ப எப்ப புரியும்? ஒருவன் அதை எனக்கு விளக்கி சொல்லாவிட்டால் அது எப்படி எனக்கு புரியும்? வாசிக்கிறது யாரு? பெரிய மினிஸ்டர். அவரு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் போகும்போது நல்லா காத்து வாக்குல என்ன பண்றாரு? ரதத்துல உட்கார்ந்து பைபிள் வாசிச்சுட்டு போறாரு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிச்சுட்டு போறாரு. நம்ம ட்ரெயின்ல போகும்போது பாருங்க, எல்லாரும் மொபைல் தான். யாரு அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே பாருங்க, வெட்கத்தோட நிமிராம அப்படியே அவ்வளவு அடக்கமா என்ன பண்றாங்க? மொபைல் பார்த்துட்டு போவாங்க. இப்ப வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு நமக்கு புரியுது? அது புரியறதுக்கே ஒரு பெரிய கிருபை வேணும். அது புரியறதுக்கே நம்முடைய மனசுல ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆவி வேணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவன் ஒரு பக்கம் இருக்கிறான், பிலிப்பு எங்கேயோ இருக்கிறான், அவன் ஆண்டவருடைய பிள்ளை, சீஷன். இவர் மந்திரி எங்கேயோ, இவர் ரதத்தை பூட்டிக்கிட்டு இவர் எங்கேயோ போகிறார். அப்ப அந்த கந்தாகி என்கிற அந்த ராணியுடைய அந்த மந்திரி, ஆண்டவர் என்ன பண்றார்? நீ அந்த எருசலேமில் இருந்து காசா ஸ்ட்ரிப், எருசலேமில் இருந்து காசாவை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு ரதத்திலே நீ வேகமாய் ஓடிக்கொண்டு ஏறி அதுல உட்கார்ந்து உனக்கு விளக்க சொல்லு அப்படிங்கிற. இப்ப நான் பாட்டு என் வழியில் தான் போயிட்டு இருந்தேன். எனக்கும் இந்த ஊழியத்துக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கும் இந்த ஆலயத்துக்கு சம்பந்தம் இல்லை, என்னுடைய வாழ்க்கைக்கு நான் இப்ப நின்று மைக்ல பேசுறதுக்கு சம்பந்தம் இல்லை. உங்களை மாதிரி தான் நானும் ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, இனி என்ன பண்றதுன்னு தெரியாம தற்கொலைக்கு நேரா போய் கொண்டிருந்தால்.
இன்னைக்கு நான் மரித்து போய் 22 வருஷம் ஆயிருக்கும். அப்ப இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் முங்கி கண்ணீரோடு வேதனையோடு அடுத்த நிமிஷம் என்ன செய்ய முடியாதுன்னு திகைத்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை 22 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப தற்கொலைக்கு நேராய் போய் கொண்டிருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்தித்து தேடி திருப்பி என்னை அவருடைய அன்புக்குள்ளே நடத்தி எதற்காக வைத்திருக்கிறார் என்றால் இந்த நாளுக்காக. இந்த நாளுக்காக படப்பையில இருந்து 2 பேர் வருவாங்க, பெரும்பாக்கத்துல இருந்து 2 பேர் வருவாங்க, மரமல் நேரில் இப்படி 4-5 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு புரிய வைக்க எனக்கே முதல்ல புரியாது. அப்ப எனக்கு 22 வருஷமா புரிய வச்சு 22 வருஷமா இந்த ஒரே சிலபஸ், இது ஒரே புஸ்தகம் தான். எனக்கு மட்டும் இல்ல, 2000 வருஷத்துக்கு மேலாக இந்த ஒரே சிலபஸ் தான். இந்த ஒரே வசனத்தை தான் மாத்தி 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 பேசுறாங்க. எத்தனையோ பிரசங்கியாளர், எத்தனையோ சுவிசேஷம், எத்தனையோ தீர்க்கதரிசி, எத்தனையோ பாஸ்டர். பாருங்க, தோண்ட 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 வந்துகிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு இது ஒரு புதையல். அப்ப நான் ஏன் வழியா போய்கிட்டு இருந்தேன், என்னுடைய சிந்தையின்படி, என்னுடைய மாம்சத்தின்படி, என்னுடைய திட்டத்தின்படி வாழ்க்கை போதும் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையை முடிக்க போய் கொண்டிருந்த என்னை திசை திருப்பி ரீடைரக்ட் பண்ணி எனக்கு கற்றுக் கொடுத்து எனக்கு அவருடைய அன்பை விளங்க பண்ணி ஒருவன் சொல்லாவிட்டால் அதை யார் புரிந்து கொள்வார்? அப்ப என்னை சொல்ற அளவுக்கு, உங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் இன்றைக்கு என்னை நிறுத்தி இருக்கிறார். நாளைக்கு உங்களையும் செய்வார். இதுதான். அப்போ ஒருத்தன் இருதயத்தில் எழுதுனா என்ன நடக்கும் அப்படின்னா, சரவணா ஸ்டோர்ல ஒரு சேலை வாங்கினா இன்னொரு சேலை ஃப்ரீன்னா சும்மா இருப்போம்? பக்கத்து வீட்டுல போய் சொல்லிட மாட்டோம்? அந்த ஆஃபர் 50% ஆஃபர், அந்த ஆஃபர்னா அப்ப அந்த இருதயத்தில் அந்த ஆஃபர், அந்த பரிசு மட்டும் பதிஞ்சிருச்சு அப்படின்னா தெரு தெருவா வீடு வீடா போய் சொல்றோம்ல. அப்போ அவருடைய அன்பு மாத்திரம் நம்முடைய இருதயத்துல விளங்கிருச்சு அப்படின்னா, புரிஞ்சிருச்சு அப்படின்னா கையும் காலும் சும்மாவே இருக்காது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அந்த அன்பை பொங்கி 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 வருகிற அன்பு கீழே வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு சொல்லி யாரையாவது பிடிச்சு உட்கார வச்சு எப்படியாவது அவருடைய அன்பை சொல்லி அந்த ரட்சிப்புக்குள்ளாக, அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக, அந்த நன்மைக்குள்ளாக கொண்டு வரத்தான் நம்ம இவ்வளவு பிரயாசப்படுறோம், இவ்வளவு ஓடுறோம், இவ்வளவு உழைக்கிறோம். எதற்காக? நான் வாட்டி என் வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், என் மனைவி, என் பிள்ளைகள், நான் வாட்டி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சிட்டு இருந்திருக்கலாம். எதுக்கு இவ்வளவு பெரிய லட்சக்கணக்காக இவ்வளவு ஷெட்டு போட்டு இவ்வளோ பிரயாசப்பட்டு? எதற்கு? அவருடைய அன்பை விளங்கி சொல்ல. அவருடைய அன்பை சொல்லாம இருக்க முடியல. அது சொல்லலைன்னா தூக்கம் வராது, அது சொல்லலைன்னா நமக்கு சாப்பாடு உள்ள இறங்காது, தொண்டைக்கு கீழே இறங்காது. அப்போ அவருடைய அன்பை எந்த வழியிலையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கொண்டுதான் இத்தனை வரைக்கும் நான் மாத்திரம் இல்ல, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அந்த ஓட்டத்துல தான் ஓடிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, வாசிங்க ரோமர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14-15. புதிய ஏற்பாடுல 219, புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல 219, ரோமர் 10-14-15. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப இயேசுவை கும்பிடுங்க, இயேசு நல்லவரு, இயேசுவை நம்புங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு வாங்க வாங்க வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, படப்பையில இருந்து வாங்க, அயனாவரத்துல இருந்து வாங்கன்னு எதுக்காக அப்படி கூப்பிடுறோம் அப்படின்னா, அவருடைய அன்பை புரிய வைப்பதற்காக, அவருடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காக. அப்ப உள்ள வந்து அதை கற்றுக்கொண்டால் தான், அதை புரியாம நம்ம எதையுமே செய்ய முடியாது. அறகுறையா தான் இருக்கும், அறவேக்காடா தான் இருக்கும். அவரை சரியாய் புரிந்து கொண்டு அவருடைய அன்பிலே வளர ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு குறித்திருக்கிறார். சரி, எதை தான் புரிய வைக்க போறீங்க? இன்னும் சப்ஜெக்டுக்குள்ளே வரல, இப்பதான் இன்ட்ரோடக்ஷனே முடிஞ்சிருக்கு. எதை தான் நீங்க உள்ளத்துல புரிய வைக்க போறீங்க? என்ன மைய கருத்து என்ன? எதை நீங்க சொல்லி எங்களுக்கு விளங்க வைக்க போறீங்க? வாசிங்க. புரிய வைக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் 259வது பக்கம், கலாத்தியர் நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 3:13.
13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எதை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்கணும், எதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, கிறிஸ்து அங்கே நமக்காக என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க என்ன சொல்லணும்? எனக்காக. கிறிஸ்து எனக்காக சாபமாகி. நான் முதல்ல சொன்னேன், கிறிஸ்து நாம் பாவிகளா இருக்கையில் எனக்காக அவர் மரித்தார். இங்கேதான் நமக்கு பிரச்சனையே. என்னை எப்படிங்க நீங்க பாவின்னு சொல்ல போச்சு? என்னை பாவின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அங்கதான் பிரச்சனையே. அது வரைக்கும் எல்லாம் கரெக்டா போகும். எல்லாம் கேட்பாங்க, நீ ஒரு பாவி, நீ இயேசுட்ட வந்தாதான் நீ நீதிமானா மாற முடியும், நீ இயேசு கிறிஸ்துட்ட வந்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த பாயிண்டை ஏத்துக்கிறதுக்கு தான் நமக்கு யாருக்குமே என்ன இல்லை, தைரியம் இல்லை, ஏத்துக்க முடியாது. நம்ம யாராவது குறை சொன்னா ஒத்துக்குமா? வீட்டில் சமையல் பண்ண மனைவி சமையல் சரியில்லைன்னு சொல்லி பாருங்க பார்ப்போம், அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்காது. உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, புளிப்பு, ஏதாவது ஒரு சின்ன குறை செய்யணும், இப்படித்தான் சட்டி சட்டியா வச்சு இப்படிதான் வேஸ்டா போகுது. அவ்வளவுதான், நமக்கு நேரா ஒரு சாபமே வந்துடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் பாவி என்று சொல்லி ஒத்துக்கொள்வதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய முற்பாட்டனாகிய ஆதாம் தான். இந்த மண்ணு சபிக்கப்பட்டது. வாசிங்க ஆதியாமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் நினைக்கிறேன். பத்தொன்பதாவது வசனத்தை வாசிங்க. 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். 17 வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய், வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பூமியில பிறந்துட்டீங்க. நம்முடைய திட்டத்தின்படி இல்ல, நம்முடைய பெத்தவங்களுடைய திட்டத்தின்படி அல்ல, அவருடைய திட்டத்தின்படி நாம இந்த பூமியில பிறந்துட்டோம். இந்த பூமி நல்ல பூமிங்கிறீங்க, இந்த பூமி ஆசீர்வாதமான பூமிங்கிறீங்க. அந்த ஆதி தகப்பனாகிய ஆதாமுடைய பாவத்தினாலே இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாமெல்லாம் யாரு? நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், நீ அந்த மண்ணுக்கு திரும்பும் வரைக்கும் என்ன பண்ணணும்? வேர்வையோட சாபத்தோட. இதுதான் நமக்கு எழுதின தலை விதி. நமக்கு எழுதின தலை விதி என்ன? நீ சாபத்தின் பிள்ளை, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட. அப்ப நீ மண்ணா இருக்கிறாய். அப்ப அந்த மண்ணை நான் என்ன பண்ணிட்டேன்? சாபம் போட்டேன். நீ கீழ்ப்படியில, அந்த வேண்டாம் என்று புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்துட்ட. அப்ப அந்த மண்ணிலிருந்து பிறந்த எல்லாருமே சாபத்திற்கு உள்ளானவர்கள். நீங்க காரணம் இல்லை. நீங்க பாவியா இருப்பதற்கு, நீங்க சாபத்தின் பிள்ளைகளா இருக்கிறது நீங்களோ நானோ நம்முடைய பெத்தவர்களோ நம்முடைய மூதாதையர்களோ காரணம் இல்லை. இதுதான் அந்த பிரமாணம். மண்ணில பிறந்த எல்லாருமே சாபத்தின் பிள்ளைகளாக தான் பிறக்கிறாங்க. அது ஏற்கனவே சாபமா இருக்குது. இன்னும் என்ன பண்ற? இன்னும் கெமிக்கலை ஊத்துறான், இன்னும் ரசாயன உரத்தை ஊத்துறான், அதை போடுறான். எதுவுமே பெண்ணது விரும்பி சாப்பிட்றதுக்கு, நம்பி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு சபிக்கப்பட்ட பூமியில நாம் சாபத்தின் பிள்ளைகளாகத்தான் இருக்கிறோம். அப்போ இப்பயாவது ஒத்துக்கோங்க, நான் சாபத்தின் பிள்ளை. அந்த ஆதாமுடைய பாவம் என்னையும் தொத்திக்குச்சு. அது வேற வழியே இல்லை. ஏன்னா அவன்கிட்ட இருந்து வந்தவங்க தான். அவன் சரக்கு தான் நம்மகிட்ட இருக்கு. அவனுடைய அந்த எண்ணமும் அவனுடைய புத்தியும் தான் நம்மகிட்ட இருக்கு. என் பொண்ணு இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளை அப்படியே தவழ்ந்து போகும், நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. மண்ணை எடுத்து வாயில வச்சுட்டு கட்டில் கடியில போய் ஒளிஞ்சுக்கும்.
மண்ணை எடுத்து சாப்பிட்டது தப்பு இல்லை, அது எதனால வாயில வைக்கும் பிள்ளைங்க. அவங்க பார்த்தா என்னை திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி இந்த கட்டில் கடையில போய் ஒளியறதை யார் சொல்லி கொடுத்தா? யார் சொல்லி கொடுத்தா? டிவி பார்த்துச்சா? அப்ப மொபைல் இருந்துச்சா? திட்டுவாங்க, நம்மளை அடிப்பாங்க, நம்மளை ரொம்ப அடிப்பாங்கன்னு சொல்லி அதை ஒளியறதற்கு மறைப்பதற்கு யார் கத்து கொடுத்தா? யார் கத்து கொடுத்தா? ஆதாம் சார் தான். மிஸ்டர் ஆதாம் சார் தான் கத்து கொடுத்தாரு. மறையணும், ஒழிக்கணும். நான் நிர்வாணியா இருக்கிறேன், ஏசப்பா கீழே இறங்கி வர என்னை பார்க்க போறாரு, நான் பாவம் செஞ்சிட்டேன், அப்போ என்னை ஒழித்துக் கொள்ள, என்னை மறைத்துக் கொள்ள, நான் பாவம் செய்ய என் மாம்சத்திலே என் தாயின் கருவிலே நான் உருவாவதற்கு முன்னமே என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். தாவீது சொல்லுகிறான். அப்ப நாம் பிறக்கும் பொழுதே கர்ப்பத்திலே நம்முடைய கரு உருவாவதற்கு முன்னமே நாம் பாவத்துல தான் பிறக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எந்த தப்பும் போட்டுக்கார் பாருங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா டி-ஷர்ட்ல போட்டுக்கிறார். கரெக்டா? நல்லதும் கெட்டதும் வேற எங்க இருந்து வராது, இங்க இருந்தா வரும். உள்ளதா இருக்கு, எல்லா சரக்கும் உள்ளதா இருக்கு, எல்லா சரக்கும் நல்லதும் உள்ளதா இருக்கு, கெட்டதும் உள்ளதா இருக்கு. நீ எதை எடுத்துக்க போற? இயேசு உள்ளதா இருக்கிறாரு, சாத்தானும் உள்ளதா இருக்கிறான். அப்ப நீ எதை பிரதிபலிக்க போகிற? எதை நீ ஏற்றுக்கொள்ள போகிற? அப்போ கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அப்ப அவர் தான் சாபம் போட்டாரு, அவர் தான் சபிச்சாரு, வயிறிருந்து சபிச்சாரு. நான் முதல்ல இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே எங்க வீட்டுல எல்லாரும் என்னைய முதல்ல ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் போக போக சொந்தக்காரங்க எல்லாம் பேசும்போது எங்க அம்மா அப்பா பயங்கர ஃபோர்ஸ் ஆயிட்டாங்க, பயங்கர சண்டை. டெய்லி என்னை ஆபீஸ் போகும்போது சாப்பாடு எடுத்து வைக்கும் போதெல்லாம் எங்க அம்மா கெட்ட வார்த்தையா பேசிட்டு தான் எனக்கு சாப்பாடு எடுத்து வைப்பாங்க. நான் சொல்லுவேன், ஏம்மா நீங்க தான் சமைக்கிறீங்க, உங்க கைனால தான் சமைக்கிறீங்க, உங்க கைனால தான் அந்த டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறீங்க. கை எடுத்து வைக்குது, வாய் என்ன போடுது? சாபம் போடுது. இருதயம் திட்டுது, வாய் திட்டுது, ஆனா கை என்ன பண்ணுது? பிள்ளை மத்தியானம் பசியா இருப்பானே, சாப்பாடு வேணுமே. இந்த பக்கம் சாபம் போட்டுட்டு இந்த பக்கம் என்ன பண்றாரு? தோல் உடை கொடுத்தி அவனை அனுப்பு. சரி, நிர்வாணின்னு கண்டுபிடிச்சிட்டான், புரிஞ்சுக்கிட்டான். என்ன பண்ண, அப்படியே நிர்வாணமா விட முடியாது. சாபத்தையும் போட்டுட்டு அதுக்கு என்ன பண்றார்? ஒரு தோல் உடைய அவனுக்கு அணிவித்து அனுப்புகிறார். அந்த தோல் உடை எங்க இருந்து வந்துச்சு? ஒரு ஆட்டை அடித்து. தோல் எங்க வந்துச்சு? அப்ப ஒண்ணுமே கிடையாதுல்ல. இப்ப ஏதாவது ஒரு மிருகம் பலியிடப்பட்டிருக்கணும். ஒரு தோல் வரணும் அப்படின்னா ஒரு தோல் பதனிடப்பட்டு அதை ஆடையாக மாறுகிற உடனே போட முடியுமா? ஆட்டை உரிச்சு அப்படியே கவுள்வார அடிக்கும். இந்த மீன் விற்கிறவங்க பக்கத்துல எல்லாம் போகவே முடியாது. கோழி விற்கிறவங்க, ஆடு, அந்த கசாப்பு கடைக்கார பக்கத்துல அந்த அளவுக்கு ஸ்மெல் அடிக்கும். அவங்க பொழப்பு அது ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அந்த ஒரு மிருகத்தை பலியிட்டு அந்த தோலை எடுத்து அதை பதனிட்டு அதை பக்குவமாக அதை ப்ராசஸ் பண்ணி அவ்வளவு நேர்த்தியா அவனுக்கு ட்ரெஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் போ பூமிக்கு போன்னு சாபம் போட்டு அனுப்புறார். அப்ப யார் சாபம் போட்டாங்களோ, யார் சபிச்சாங்களோ அவங்க தான் தீர்வு செய்யணும், வேற வழியே கிடையாது. யார் சபிச்சாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த ரகசியம் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த சாபத்தை விளக்குகிற ரகசியம் அதான் தெரியும். அப்ப முதல்ல செஞ்ச அதைத்தான் மறுபடியும் செய்கிறார். ஒரு ஆட்டை பலி கொடுத்து என்ன பண்றார்? அவனுக்கு தோலுடை உடுத்தினார். அப்ப தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை பலியாக, கிருபாதார பலியாக, உங்களுக்காக, எனக்காக, உங்கள் பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக பரம்பரையாய் சந்ததி சந்தையாய் நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த ஒரே வழக்கு, ஆதாம் செஞ்ச அந்த ஒரே வழக்கு, அந்த வழக்கை தீர்ப்பதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, நானே கீழே இறங்கி போய் நானே பலியாக மரிக்கவில்லை என்றால் இதற்கு பரிகாரமே இல்லை என்று சொல்லி கிறிஸ்து நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டவராய், சபிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் பாவின்னு சொல்றேன் அப்படின்னா நான் பாவம் இல்லை, நான் பாவியில நல்லவன், நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், என்னை போல யாருமே கிடையாது. நான் என்ன தப்பு? நான் வேலை பார்க்கிறேன், நான் பிழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் என் குடும்பத்தை பாதுகாக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ண? யார் குடியை கெடுத்தேன்? இல்ல, நான் பாவிதான். இது டிரான்ஸ்ஃபர்மாக அப்படியே காலங்காலமாக நம்மகிட்ட டிரான்ஸ்பர் ஆகி இந்த இது யாரால் நீங்கள் ஒன்று செய்ய முடியாது, நானும் ஒன்று செய்ய முடியாது, எங்க போய் முங்கி எந்திரிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி சிலுவையில மரித்தார். அதை மட்டும் உள்ளத்துல புரிஞ்சு கொண்டு இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியில போகணும்.
அதைத்தான் நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. வாசிங்க ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 8:3, 215வது பக்கம். ரோமர் 8:3. பிரைஸ் தி லார்ட். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். என் பையனை பார்த்த உடனே சொல்லிடுவாங்க ஜெராக்ஸ் அப்படிம்பாங்க. எங்க மேனேஜர் சொல்லுவார், ஏய் உன் ஜெராக்ஸ் அப்படிம்பார். இப்போ என்ன அர்த்தம்? என் சாயல் அவன் இருக்கிறான், என்னுடைய சாயல் அவனுக்கு அப்படியே இருக்கு. 2 பேர் போட்டோ பக்கத்துல வச்சா என்னது அப்படிதான் இருந்தான், வழி இல்லை. என் சாயல் இருந்தாதான் அவன் என் பிள்ளை, இல்லாட்டி வேற அர்த்தமாயிரும். லோக்கலா சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க, நான் பாவியா இருக்கிறேன், அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அவர்கிட்ட எவ்வளவேனும் பாவம் இல்லை. அவர் தூயாதி தூயவர், பரிசுத்தர். பாருங்க, அவர் பாவ மாம்சத்தின் சாயலாகவும் அவர் தன்னுடைய பரிசுத்த சாயலை எனக்காக பாவ மாம்சத்தின் சாயலாக மாற்றுகிறார். எவ்வளவு பெரிய தியாகம் பார்த்தீங்களா? நம்ம வெள்ளை சட்டை போட்டு போய் எவனா ஒருத்தன் மழை தண்ணி மேல போட்டு சகதி பட்டாலே போதும், அவனை வையா வஞ்சி தீர்த்துருவோம், கெட்ட வார்த்தையா பேசி திட்டுவோம். படுபாவி, கார் ஒழுங்கா ஓட்டக்கூடாதா, பைக் ஒழுங்கா ஓட்டக்கூடாதா, வெள்ளை சட்டை போட்டிருக்க, இப்படி ஆயிடுச்சு. அவர் பரிசுத்தராக இந்த பூமியிலே வந்தார். உங்களுக்காக எனக்காக தம்முடைய சாயலை, தம்முடைய உருவத்தை, தம்முடைய அழகை, தம்முடைய மேன்மையை, தன்னுடைய மகிமையை, தன்னுடைய ராஜரீகத்தினுடைய அந்த உன்னதமான அந்த மேன்மையை உங்களுக்காக எனக்காக பாவ மாம்சத்தின் சாயலாக தன்னை மாற்றி அடிமையின் ரூபம் எடுத்து, சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமை கூட இல்ல, ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமை கூட இல்லாதபடிக்கு அதற்கும் கீழாக தாழ்த்தப்பட்டவராக அடிமையின் ரூபம் எடுத்து உங்களுக்காக எனக்காக சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. அவர் நம்மை போல பாவ மாம்சத்தின் சாயலாக இருந்தால்தான் அவர் சிலுவையில் அடிக்கப்பட முடியும். இது எப்படி ஆயிடுச்சு? எல்லாருடைய அகில உலகத்தினுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி. இப்ப நீங்க இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அந்த உங்களுக்குள்ள இருக்கிற, உங்களை அறியாமல் இருக்கிற எல்லா பாவத்தின் அந்த கிரியைகள் எல்லாம் அவருடைய மேல் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகிக்கொண்டே இருக்கணும். இந்த ஜெய கிறிஸ்து மறுரூப சபை ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகணும். இந்த இடத்தை விட்டு நீங்கள் போகும் பொழுது நீதிமானாக, பரிசுத்தனாக, தேவனுடைய பிள்ளையாக, எல்லா உங்களுடைய பாவத்தின் சாயல் எல்லாம் இங்க இருந்து நம்முடைய இருதயத்தில் இருந்து அவருடைய மாம்சத்திலே அடிக்கப்பட வேண்டும். பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும். அந்த ரூபத்தை மட்டும் மாத்தல, சிலுவையில் அடிக்க வச்சு அப்படியே ரத்த சிந்த வச்சு அப்படியே முள்கிரீட வச்சு அடியெல்லாம் குத்தி எல்லா பக்கமும் குத்தி, ரைட் போதும்பா நீ பட்டுட்ட, கீழே இறங்கு, போ ஆஸ்பத்திரிக்கு போவோம். யார குற்றவாளி, யார தப்புன்னு கண்டுபிடிச்சு போய் ஜெயில போடுறாங்களோ அவனுக்கு ஏதாவது ஒண்ணு தும்மல், அவனுக்கு ஏதாவது உடம்பு சரி, என்ன பண்றாங்க? ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறாங்க. அவன் தூக்கு தண்டனை கைதியா இருப்பான். ஆனா தூக்கு தண்டனை கைதியா இருந்தாலும் அவன் சாகர வரைக்கும் அவன் ஆரோக்கியமா இருக்கணும். அதான் சட்டம். பாருங்க, எல்லா பாவத்தின் சாயலாக அவரை மாற்றி அவரை குணமாக்க அல்ல, அவரை என்ன பண்றாங்க? பலியாக ஒப்பு கொடுக்கிறாங்க. அதுதான் முக்கியம். மற்றவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் நமக்காக பலியானார். அந்த பாவ மாம்சத்தின் சாயலாக நம்முடைய பாவத்தை அவருடைய அந்த அந்த அஸ்திபா, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அவருடைய அஸ்திபாரம். இந்த கசாப்பு கடைக்காரங்க போட்டு வெட்டுறாங்கல்ல, கறியை வெட்டுறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு அடியில் ஒரு மரக்கட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு உட்டு, அந்த மரம், அந்த உட்டு மேல, அந்த மரத்துண்டு மேல அந்த கறியை போட்டு நங்கு நங்கு நங்குன்னு வெட்டுவார் பாருங்க, கறி வெட்டுறவர். அந்த உட்டு மாத்திரம் இல்லை அப்படின்னா அந்த கறியை அவ்வளவு பக்குவமா வெட்ட முடியாது. போய் கைமா செய்யணும், கட்லெட் செய்யணும், மட்டன் கட்லெட் செய்யணும், என்ன பண்ணணும்? போட்டு அந்த கறியை அப்படியே சும்மா பீஸ் பீஸா ஆக்கணும். அப்ப பீஸ் ஆகிற அந்த கறி இயேசு, அந்த அடியில் இருக்கு பாத்தீங்களா அந்த மரம், அந்த வுட், அதுதான் இயேசு. அதுக்கு மேல போடுற கறி இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம். புரியுதா உங்களுக்கு? அந்த அஸ்திபாரத்தை அவர் அமைத்து கொடுத்தார்.
அவருடைய சரீரம், அவருடைய மாம்சம், நம்முடைய பாவத்தை அந்த மாம்சத்திலே போட்டு, அந்த மரத்திலே போட்டு அந்த கரியை வெட்டுவதற்கு ஈடாக பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மாம்சத்திலே, கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நம்முடைய எல்லா பாவங்களையும் போட்டு அந்த இடத்துல என்ன பண்றார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. அதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது ரொம்ப கஷ்டம், இது புரிகிறது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? வாசிங்க மத்தேயு புஸ்தகம் 16வது அதிகாரம் 20வது வசனம், 21, 22 வாசிங்க. மத்தேயு 16, 20, 21, 22. ஆல்வி நீங்க ஸ்டாண்ட போட்டுக்கோங்க, ஸ்டாண்ட போட்டுக்கோங்க, ரெடி ஆகிக்கங்க ஒரு 5 நிமிஷத்துல. பிரைஸ் லார்ட். வாசிங்க. அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். 3 வருஷங்க. டே ஸ்காலர் கிடையாது, ஹாஸ்டலர். 12 சீஷரும் இயேசுவோடே இருந்தாங்க. நம்ம எல்லாம் படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு 4 மணி ஆன வீட்டுக்கு வரோம் பாருங்க, அப்படி கிடையாது. அவர் கூடவே இருக்கிறாங்க. அவர் எங்க போனாலும் போறாங்க, அவர் எங்க சாப்பிட்டாலும் சாப்பிடுறாங்க, எங்க தூங்கினாலும் தூங்குறாங்க. அவர் கூடயே இருந்து சொல்லி 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 வளர்த்த 12 பேர்ல மூத்த ஆள் யாரு? பேதுரு. நீங்களாம் சிலுவைக்கு போக கூடாது, நீங்களாம் சிலுவைக்கு போக கூடாது. நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, அவ்வளவு செக்கச்சவே இருக்கிறீங்க, நான் போய் சாக போறேன், என்ன அபசகுணம் பேசுறீங்க? நல்லதே உங்க வார்த்தையில வராதா? அது முதல் இயேசு வேத பார்கராலும் மூப்பராலும் நான் சிலுவையில அடிக்கப்படுவேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம். அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு உள்ளத்துல பதியல. அவர் எதற்காக வந்தார்னு தெரியல. அவர் எதற்காக, அவருடைய அந்த நோக்கத்தையே அவனால கண்டுபிடிக்க முடியல, தெரியல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கிறான். எப்படி? அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல யூதாஸ் வர போறான், அவரை காட்டி கொடுக்க போறான். எல்லா போர் சேவகர் வந்து என்ன பண்ண போறாங்க? அவரை அரெஸ்ட் பண்ண போறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி அவரை ஜெயில போட்டு சிலுவையில அடிக்க போறாங்க. அந்த கடைசி நேரம் வரைக்கும் என்ன பண்ற? ஒரு கத்தி எடுத்து ஒருத்தன் காதை வெட்டிடுறான். என்ன அர்த்தம்? இயேசு சிலுவையில மரிக்க கூடாது, அவனுடைய எண்ணம். அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு புரியல. இயேசு சிலுவையில சாக வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தம். அவர் செத்தால் தான், கோதுமை மணியானது மண்டிலே மடிந்தால் தான் அது என்ன பண்ண முடியும்? அது முளைக்கும். அது மடியலன்னா அது புதிய சந்ததியை கொடுக்காது, நன்மையை கொடுக்காது, பலன் கொடுக்காது. அப்ப பேதுருக்கு என்ன மண்டையில ஏறல, விளங்கல. இவர் சிலுவைக்கு போக கூடாதுன்னு சொல்லி கடைசி மூச்சு வரைக்கும் அவன் என்ன பண்றான்? தடை பண்றான். அதை பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 40, 41, 42 வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். அப்படியே ஆராதனைக்குள்ளாக நாம் போக போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 40, 41, 42 புதிய ஏற்பாடு 121வது பக்கம். சீக்கிரம் பிரைஸ் எல்லாம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க நாம பண்ண தப்புக்கு இங்க சிலுவையில நிக்கிறோம். 2 சிலுவை கலர்கள் பேசிக்கிறாங்க. தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றை ஒரு தப்பு கூட மனசுல கூட நினைக்காத ஒரு நல்ல மனுஷனை, தகாததொன்றும் நடப்பிக்காத இவரை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி இந்த பக்கம் திரும்புறான். அவன்கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இயேசு பக்கம் திரும்புறான். திரும்பி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றார். நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு நல்ல ஒரு சூட்சமான ஒரு விஷயம் இருக்கு. இவன்ட்ட பேசுறான், இவன்ட்ட வாக்குவாதம் பண்றான், ஆர்கியூ பண்றான். நாம தப்பு பண்ணோம், நம்ம கொள்ளையடிச்சோம், கொலை பண்ணோம், அக்கிரமம் பண்ணோம், இங்க வந்து நிக்கிறதுக்கு நாம கரெக்ட். ஆனா இவர் என்ன பண்ணார்? இவர் ஒரு தப்பு செய்யல. நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு தப்பு கூட செய்யல. இவர் ஏன் அடிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையான நானா இருந்திருந்தேன்னா, அங்க கீழே நிக்கிறாங்கல்ல கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், போர் சேவகர்கள், அதிபதிகள், அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிருப்பேன். ஏன்னா இவன்ட்டே நான் வாக்குவாதம் பண்றேன்ல. எப்ப அவர் ஒரு தப்பு செய்யல, ஏன் அவர் அடிச்சீங்க? ஏன் அவரை தூக்கி விட்டு நிப்பாட்டி இருக்கிறீங்க? ஏன் அவரை சிலுவையில் அடிச்சிருக்கிறீங்க?
பேதுருவுக்கு தெரியாத ரகசியம் இந்த சிலுவை கள்ளனுக்கு ஆண்டவர் அந்த கடைசி நேரத்திலே உணர்த்தி வைக்கிறார். அந்த அன்பை அவருடைய உள்ளத்திலே பதிய வைக்கிறார். என்னன்னா, நான் உனக்காக மரித்தால் தான் நாளைக்கு நீ என்னோட கூட பரதேசிலே இருப்பாய். இன்றைக்கு நான் ஜீவனை விடவில்லை என்றால், இன்றைக்கு நான் உனக்காக ரத்தம் சிந்தவில்லை என்றால், இன்றைக்கு நான் உனக்காக நான் பலியாகவில்லை என்றால், நாளைக்கு என்னோடு கூட பரதேசில் இருக்க முடியும். அந்த அன்பை, அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை, அந்த யதார்த்தத்தை அவனுக்கு விளங்க பண்ணினார். 3 வருஷம் கூட இருந்த சீஷர்களுக்கு கூட அது புரியல. ஆனால் கூட இருந்த ஒரு 5 நிமிடம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் கூட இருந்த அந்த சிலுவை கள்ளனுக்கு, அந்த துரோகிக்கு, அந்த கெட்ட உள்ளம் படைத்தவனுக்கு ஆண்டவர் 1 நிமிஷத்துல விளங்க பண்ணுகிறார். அவருடைய கண்ணின் ஆழத்தை பார்க்கும் பொழுது அவன் சொல்லி, ஆண்டவரே, நாளைக்கு நீர் என்னை நினைத்துக் கொள்ள. 2 விஷயம், அவர் எனக்காக மரிக்கிறார். 1, 2வது, இவர் மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்திருப்பார். அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நாளைக்கு உங்களுடைய ராஜ்யம் என்ன அர்த்தம்? இவர் மரித்தாலும் இவர் பாதாளத்துக்கு போக மாட்டாரு, இவர் மண்ணுக்கு போக மாட்டாரு, இவர் சாம்பலாக மாட்டாரு, இவர் அடக்கம் பண்ணப்பட்டு பஸ்பமாயி ஒண்ணும் இல்லாம போக மாட்டாரு. இவர் மரித்தாலும் இவர் எழுந்திருப்பார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கு. 3வது என்ன நம்பிக்கை? இவர் அங்க போய் நான் இப்ப ஜெபம் பண்ணா என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போவாரு. அல்லேலூயா. அந்த 3 காரியத்தை நீங்கள் இன்னைக்கு விளங்கி, இயேசு எனக்காக மரித்தார். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக மரித்தார். 2வது, அவர் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார். எனக்காக இன்றைக்கு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஆராதிக்கிற இந்த வேளையிலே நான் அவரை நோக்கி ஜெபித்தால், 3வது விஷயம், நான் அவரோடு கூட நித்தியமாய் சதா காலங்களிலும் பரலோகத்தில் நான் வசிப்பேன். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆராதிக்க போகிறோம். எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல். எல்லாரும் கண்களை மூடி ஆமென். ஹல்லேலூயா. உருக்கமான இருதயத்தோடு கூட இந்த ஆராதனையில் உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார். அந்த அன்பை புரிந்து கொண்டு, அதை சரியாய் விளங்கி கொண்டு, அதை உங்கள் உள்ளத்திலே சரியாக பதிய வைத்து இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஹல்லேலூயா. எல்லாரும்